வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மேனேஜ்மெண்ட் ஆஃப் செல்ஃப் அண்ட் ஹாப்பினஸ். இதில் மேனேஜ்மெண்ட் ஆஃப் செல்ஃப் பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ பார்த்தோம். ஹூ ஆம் ஐ, வாட் ஆர் மை கோல்ஸ், ஹவு ஆம் ஐ கோயிங் டு கெட் தேர் அப்படிங்கிறது பற்றி. ஆனால் நிறைய பேர் என்ன கேட்பாங்க, இதுக்கும் சந்தோஷத்துக்கும் என்ன சம்பந்தம்? சந்தோஷம்னா ஹாப்பினஸ், இதற்கும் என்ன சம்பந்தம்? உண்மை என்னவென்றால் எக்கச்சக்கமான சம்பந்தம் இருக்கின்றது. இதற்கு எப்படி இதை புரிந்து கொள்வது? இதுதான் இந்த வீடியோ. நம்பர் 1, எல்லோரும் நினைப்பது போல் மிக மிக அதிகமான பணம் இருந்தால் மட்டுமே சந்தோஷம் வந்துவிடாது. பணம் இருந்தால் ஒரு விதமான செக்யூரிட்டி இருக்கும். அதாவது நாளைக்கு நம்ம கஷ்டப்படாமல் ஓரளவுக்காவது நிம்மதியாக வாழ முடியும் என்ற ஒரு கான்ஃபிடென்ஸ், நம்பிக்கை இருக்கும் என்பது உண்மை. உதாரணத்துக்கு ஒருத்தர் கையில் 1 கோடி ரூபாய் இருக்குது. அதுலேருந்து வர வட்டியை வச்சுக்கிட்டு அவரால் நிச்சயமாக சமாளிக்க முடியும். ஓரளவுக்கு சேவிங்ஸ் இருக்கும். ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்திருப்பார். ஏதாவது உடம்பு வந்தால் அவர் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் எடுத்திருப்பார். இந்த மாதிரிலாம் செஞ்சுருப்பார். ஆனால் அவர் கையில் 50 லட்சம் இருந்தாலும் அவரால் சந்தோஷமாக இருக்க முடியும். 30 லட்சம் இருந்தாலும் அவரோட சந்தோஷமாக இருக்க முடியும். இதற்கு எப்படி என்பது தான் இந்த வீடியோ. ஒரு 2 வருடம் இருக்கும். இந்த கொரோனா பீரியட் முடிந்தவுடன் அப்போ தான் லைஃப் கொஞ்சம் நார்மலாக போயிட்டு இருந்தது. அப்போ எக்கச்சக்கமான விஷயங்களில் மெட்ராஸில் நிறைய, சென்னையில் பார்த்திங்கன்னா நிறைய கேட்டட் கம்யூனிட்டிஸ் இருக்கும். அதை சுற்றி நிறைய குப்பை இருக்கும். அதெல்லாம் எடுத்து சுத்தம் செய்வதற்கு தூய்மை பணியாளர்கள், கன்சர்வேட்டரி ஸ்டாஃப் அப்பாயிண்டட் பை தி சென்னை கார்ப்பரேஷன், அவங்க வருவாங்க. அப்படி ஒரு வருடம் நான் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அன்று ஒரு ஹோட்டலுக்கு பக்கத்தில் போய் சாப்பிட்டுட்டு யாருக்காவது ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு தோணித்து ஒரு சின்ன பார்சலை வாங்கி யாருக்கு பார்த்தா அங்கே ஒரு லேடி உட்காந்துருந்தாங்க. ஒரு கடை வாசல், கடைன்னு சொல்ல முடியாது, ஒரு இடம், ஒரு சின்ன பேரப்பேட் வால் மாதிரி இருக்கும். அங்கே பக்கத்தில் ஒரு இடத்துல உட்காந்துருந்தாங்க. அவங்ககிட்ட இதை கொடுத்துட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமாக வாங்கிட்டாங்க. இப்போ ஒரு 15 நிமிஷம் டைம் கிடச்சிது. ஏன்னா அவங்களுக்கு அது ரெஸ்ட் பீரியடாக, ஒரு இன்டர்வல்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு வேலை செய்யும்பொழுது கொஞ்சம் 3 மணி நேரம் வேலை செஞ்சுட்டாங்க. ஒரு 15 மினிட்ஸ் பிரேக் அலௌடு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ பேசும்பொழுது நான் கேட்டேன், எவ்வளோம்மா சம்பளம்னு. ஒரு 10,000 கிடைக்குது சார். இதில் உங்களுக்கு முழு திருப்தியான? இதில் என்ன சார் இருக்குது, முழு திருப்தி தான். நான் படித்த படிப்புக்கு, நான் இருந்த சூழ்நிலைக்கு இன்றைக்கி எவ்வளவோ தேவையில்ல. என்னம்மா அது 10,000 வச்சுக்கிட்டு இவ்வளோ பெரிய சிட்டியில் எப்படிம்மா வாழுவீங்க? அதுக்கு என்ன சார் பண்ணுறது, நம்மளுக்கு விதித்தது இவ்வளோ தான், இதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும்னு பார்க்கணும். சரிம்மா, உங்களுக்கு ஹஸ்பண்ட் இருக்காருங்க. ஓகே, எந்த விதமான கெட்ட பழக்கமும் கிடையாது. அவரும் எலக்ட்ரிஷியனாக வேலை செய்கிறாரு. ஒரு நாளைக்கு 1000 ரூபா வரும், ஒரு நாளைக்கு 500 வரும், ஒரு நாளைக்கு 2000 வரும். அப்படி ஒரு மாதத்துக்கு அவரும் ஒரு 15,000 கொண்டு வராரு. இதை வச்சுட்டு நாங்கள் சமாளிக்கிறோம். உங்கள் வீடு எங்கன்னு கேட்டதுக்கு ஒரு இடத்த சொன்னாங்க. நான் எந்த இடம்னு சொல்ல விரும்பலை. அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ரூம், ஒரு சின்ன ஒரு ஹால் இருக்கும்னு சொன்னாங்க. ஒரு கொஞ்சம் பெரிய பெட்ரூம், ஒரு கிச்சன். அந்த காலத்து வீடு தான். ரொம்ப வருஷமாக நாங்கள் இருக்கோம். அதனால் வாடகை கொஞ்சம் கம்மி, 2000. இப்போது 2000 கொடுக்குறோம். ஆனால் ஓரளவுக்கு நாங்கள் வாழ முடியுது. எத்தனை பசங்கம்மா? ஒரு பையன், ஒரு பொண்ணு. பையன் பிகாம் படிக்கிறாரு, பொண்ணு +2 படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் கேட்டேன், உங்களுக்கு மற்றவங்களாம் ரிலேட்டிவ்ஸ்லாம் இங்கே இருக்காங்க? நிறைய பேர் இருக்காங்க, பணக்காரங்க கூட இருக்காங்க, பெரிய பதவியெல்லாம் படிச்சுட்டு பெரிய பதவியில் கூட இருக்காங்க. அவங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க? அதெல்லாம் ஒன்றும் நாங்கள் கேட்குறதும் இல்லை, அவங்க செய்யவும் மாட்டாங்க. ஆனால் அதை பற்றி எங்களுக்கு வருத்தமும் கிடையாது. ஏன்னா எங்களுக்கு பொறுத்த மட்டும் மனசில் சந்தோஷங்கிறது எப்படின்னா, நாங்கள் இருக்கிறத வச்சுக்கிட்டு நம்ம அடுத்தது என்ன, எப்படி என் பையன் படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். ஃபைனல் இயர் வந்துட்டார். இதுக்கு அடுத்தது காஸ்டிங்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க 9ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்காங்க போகுது, 10ஆம் கிளாஸு 9ஆம் கிளாஸ்ன்னு நினைக்கிறேன், அதுக்கு விசாரிக்கல. ஆனால் இந்த பையன் படிச்சிருக்கிறது அவங்களுக்கு கிளியராக புரியுது. அடுத்தது காஸ்டிங் பண்ணணும்னு சொல்கிறாங்க.
அதுதான் நல்ல படிப்புன்னு சொன்னாங்க. உங்களுக்கு அதை பற்றி தெரியுமான்னு கேட்டாங்க. ரொம்ப நல்லா தெரியுமா, காஸ்டிங் தான் படிக்கணும், அதை படித்தா முன்னுக்கு வந்துடலாம், இல்லை இதுக்கு வந்துடலாம். இதுலேருந்து என்ன விஷயம் தெரியுதுன்னா, அக்செப்டிங் த ப்ரெசன்ட் கண்டிஷன், அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம எந்த நிலைமையில் இருந்தாலும் இருப்பதை, இருக்கும் நிலைமையை ஒற்றுக்கொள்ள வேண்டும். நம்பர் 1. அடுத்தது என்ன, வாட் நெக்ஸ்ட் என்ற கேள்வியை உடனே கேட்க வேண்டும். அடுத்தது மூணாவது அவங்க சொன்ன பாயிண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்கல, மற்றவர்களுக்கு எந்த கெடுதலும் செய்யாமல் இருப்பதே பெரிய விஷயம். எப்போவாவது ஒரு தரம் கல்யாணம் இல்லை வேறு ஏதாவது ஒரு விசேஷம்னா கூப்பிடுவாங்க, இல்லை அவங்கக்கிட்ட நல்லது கெட்டதுங்கன்னு நாங்கள் போவோம் வந்துவிடுவோம். ஆனால் அவங்க என்ன பண்ணாலும் நாங்கள் ரியாக்ஷனே கொடுக்க மாட்டோம், நாங்கள் பாட்டுக்கு இருப்போம். உண்மையான ஒரு அப்போ நான் கேட்டேன், அவங்களுக்கு கோபம் வராது, அவங்களுக்கு அவங்க மேலே எந்த விதமான கோபம் வராது, கோவப்பட்டு என்ன பிரயோஜனம், ஒன்றும் கிடையாது. ஸோ நம்ம இருக்கிறத நினச்சிக்கிட்டு கடவுளை வேண்டிட்டு இருக்கிறது, அடுத்தது என்னன்னு பார்த்துட்டு போகிறது தான் முக்கியம். என் பொண்ணு கூட கொஞ்சம் இதெல்லாம் விளையாடுறாங்க, பேஸ்கெட் பால்லாம் விளையாடுறாங்க, அவங்களுக்கு ஏதாவது என்கரேஜ்மெண்ட் பண்ணணுன்னு பார்க்குறேன். ஆனால் கொஞ்சம் சீட்டுலாம் போட்டுட்ருக்கோம், அதை வச்சு தான் நாங்கள் சமாளிக்கிறோம். சில நாள் எங்கள் புருஷனுக்கு கொஞ்சம் கூடவே பணம் வரும், வெளியூருக்கு போயிடுவார். எங்கே போவாருன்னு, திண்டிவனம் போவார், இந்த சைடு அரக்கோணம் போவார், இல்லாட்டா வேலூரே போய் வேலை செய்வார். 4-5 நாள் வேலை செஞ்சுட்டு வருவார். நல்ல வேலை, அவருக்கு எந்த விதமான கெட்ட பழக்கமும் இல்லை, அது மட்டும் கடவுளை என்னை காப்பாற்றிட்டார் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒரு பெண்மணிகிட்டேருந்து நம்ம இவ்வளோ நல்ல விஷயங்கள் கற்றுக்கொள்கிறோம். ஏன்னா ஃபஸ்ட் அக்செப்ட் ஹியூமன் கண்டிஷன், ப்ரெசன்ட் கண்டிஷன் சொல்லுவாங்க. யாராக இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணணும், இதுதான் பெஸ்ட், இதுதான் உண்மை அப்படிங்கிறத, யதார்த்தம் அப்படிங்கிறத நம்ம ஒற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தது வாட் நெக்ஸ்ட் என்று கேட்க வேண்டும். மூன்றாவது, நம்ம ரிலேட்டிவ்ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸோ யாருக்கும் எந்த விதமான கெடுதலும் செய்யாமல் இருந்தால் அதுதான் உண்மையான ஹாப்பினஸ். ஆர் நல்லதை நினைத்து கொண்டு இருந்தால் அதுதான் உண்மையான ஹாப்பினஸ். அவங்க சொல்கிறாங்க, உங்களை மாதிரி சில பேர் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்க மாட்டேன், கொடுத்தா ரொம்ப சந்தோஷம்னு வாங்கி சாப்பிடுவேன். ஆனால் இன்றைக்கி ஃபார் எக்ஸாம்பிள் காலைல ரொம்ப கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, மற்ற ஏதோ ஒரு வீட்டில் பிரச்சனை, அதனால் என்னால் சரியாக சமையல் பண்ண முடியல, கேட்டால் நானே டிஃபன் கொண்டு வந்திருப்பேன். என்ன ரொம்ப நன்றி சார், உங்களை மாதிரி நல்லவங்க நிறைய பேர் இந்த மாதிரி சில சமயம் சாப்பாடு கொடுத்து உதவி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப மனசு வலிச்சுது. ஏன்னா ஒரு சாதாரண பெண்மணி 10,000 அதுக்கு தான் சம்பாதிச்சு 10,000 கிடைக்கிறதா சொன்னாங்க. ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. ஏன்னா இந்த காலத்திலும் அது 2 வருஷம் முன்னாடி கூட 10,000 ஒன்றுமே கிடையாது மெட்ராஸில். ஆனால் அது கூட இல்லாமல் பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் இன்றும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. இதையும் தாண்டி தான் எல்லோரும் ஹாப்பியாக இருக்காங்க. அப்போ நான் கேட்டேன், நீங்கள் உங்களுக்கு சொந்த ஊர் எதுமா? அவங்க சொன்னதை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. மதுரைக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு சின்ன ஊர், எப்பாவது போவீங்களான்னு? போவோமேனு. அங்கே போய் என்ன கொண்டாடுவோம், பொங்கல் டயத்தில் அங்கே போயிடுவோம், அங்கே ஜாலியாக இருப்போம். அங்கே 2-3 நாள் இங்கே இருந்துட்டு எப்படி போவீங்கம்மா? கார்த்தில் நாங்கள் முன்னாடியே ஒரு நாள் முன்னாடியே பஸ்ஸில் கிளம்பி தான் போவோம், இல்லாட்டா கார்த்தில் ஒரு ட்ரெயின் இருக்கும், அந்த ட்ரெயினை பிடிச்சி திருச்சி மட்டும் போய் அங்கேருந்து போயிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ரொம்ப ஒரு சந்தோஷமாக மிக மகிழ்ச்சியாக இருந்தார். அவரிடம் இருந்து கற்றுக்கொண்ட 3 பாடங்கள் என்னென்னா, ஃபஸ்ட் அக்செப்ட் ஹியூமன் கண்டிஷன், செகண்ட் வாட் நெக்ஸ்ட், அடுத்தது என்ற ஒரு செய்வதற்கு உண்டான திட்டங்களை உருவாக்கி கொள்வது. இப்போ உதாரணத்துக்கு பையனை எப்போ ஏற்பட்டாலும் நான் படிக்க வச்சுக்கலான்னு சொல்கிறாங்க. இந்த காஸ்டிங்கிறது அவங்களுக்கு ஓரளவுக்கு தான் புரிஞ்சிருக்கு, ஒரு படித்தவருக்கு புரியும் அளவிற்கு அவருக்கு புரியவில்லை. ஆனாலும் காஸ்டிங் சொல்கிறாங்க. காஸ்டிங்கிறது அதுவும் அந்த முன்னாடி ஐசிடபிள்யூன்னு இருந்தது, இப்போ சிஎம்ஏன்னு மாதிரி இருக்குது. அது ரொம்ப அருமையான படிப்புங்கிறது உண்மை. அந்த பையனுக்கு புரிஞ்சுருக்கும், இந்த அம்மாவுக்கு புரியலன்னா பரவாயில்ல. ஆனால் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு எதை படிக்க வேண்டும் என்று ஓரளவுக்காவது தெரிந்திருப்பது பெரிய விஷயம். அதுதான் வாட் நெக்ஸ்ட். அடுத்தது, மற்றவர்களுக்கு எந்த விதமான கெடுதலும் செய்யாமல் நல்லதையே நினைத்து கொண்டு இருப்பதை வைத்து சந்தோஷமாக இருப்பது தான் மிக மிக சந்தோஷம் என்பதை அவர் பேச்சிலிருந்து தெரிந்து கொண்டேன். இதுதான் நாம் வாழ்க்கையில் நானும் செய்து கொண்டிருக்கின்றேன். ஏன்னா நம்மளால் மட்டும் நமக்கு மற்றவங்கக்கிட்ட உதவி செய்து அவருக்கு
எந்த விதமான கெடுதலும் செய்யாமல் இருந்தால் அதுவே பெரிய விஷயம். இதுதான் 3 முக்கியமான விஷயங்கள் ஃபார் ரியல் ஹாப்பினஸ் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை செய்தால் நீங்கள் கண்டிப்பாக முன்னேற முடியும். இதில் பற்றி ஏதாவது டவுட் இருந்தால் நான் முன்னாடியே வீடியோவில் என்னோடய நம்பர்லாம் கொடுத்துருக்கேன், நீங்கள் கேட்கலாம். இதோட நம்ம அந்த சில பாயிண்ட்ஸ்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்வதற்கு கடமைப்பட்டுள்ளேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு இதை மற்றவங்க கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. மிக்க நன்றி. தேங்க்யூ.